எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வினைகளை தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. உங்கள் அனைவருக்கும் விநாயகரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் எப்படி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுனாக்கா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் வந்துட்டு ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னாலே முதல் நாளே சாணி பவுடர் போட்டு, சாணி கிடச்சா சாணம் போட்டு மொழுகிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா சாணி பவுடர் போட்டு மொழுகுவாங்க. முதல் நாளே சாணி பவுடர் போட்டு மொழுகி விட்டாச்சு. நேற்று வெள்ளிக்கிழமை சாயந்தரமே காலையில் 4 மணிக்கெல்லாமே நான் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டு செம்பருத்தி பூ வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சாமி வச்சு கும்பிட்ற இடத்துல இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக கிஃப்ட்டு பேப்பர் ஒன்று கீழே விரிச்சிட்டு அதில் எடுத்து சாமி ஃபோட்டோவை நான் வச்சுட்டேன். சிலையெல்லாம் நான் வாங்கலை. சும்மா வீட்டில் இருந்த ஃபோட்டோவை மட்டும்தான் வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். ஃபோட்டோ வச்சுட்டு பூவெல்லாம் அதுக்கு போட்டாச்சு. விநாயகருக்கு பிடித்த எருக்கம்பூ, அருகம்புல் இதெல்லாம் வச்சு, செம்பருத்தி பூ எல்லாமே வச்சு மாலை கட்டி போட்டுட்டேன். ஒரு தாம்பாளம் வச்சுட்டேன். அதில் பச்சரிசியை நிரப்பிட்டு அது மேலே வந்துட்டு கலசம் வச்சு, கலச தண்ணியில் ஏலக்காய், வெட்டி வேர், ₹1 நாணயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மஞ்சள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு நுனி இலைய கட் பண்ணி வச்சாச்சு. அது மேலே ஒரு அரச இலை வச்சு, நம்ம என்ன தான் சிலை வச்சாலும் ஃபோட்டோ வச்சாலும் மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது. வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வெற்றிலை பாக்கு வச்சுட்டேன். பொரி, அவல், பொட்டுக்கடலை எல்லாமே கலந்து வச்சாச்சு. அப்புறம் காய்ச்சாத பசும்பால் வச்சுருக்கேன். விநாயகருக்கு மிகவும் பிடித்த தேன், தயிர் எல்லாமே வச்சாச்சு. அப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், பாயாசம். நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நான் விநாயகரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன். எந்த தெய்வங்களுக்குமே நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்னு தெய்வங்கள் கேட்குறது கிடையாது. நம்மளுடைய திருப்திக்காக திருவா திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செய்கிறது சாமி ஏற்றுக்கிறதா நம்ம திருப்தி அடைகிறோம். இன்றைக்கி என்னால் முடிஞ்சதை செஞ்சு வச்சு நான் விநாயகரை வழிபாடு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக விநாயகரோட அருள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புகிறேன். இன்றைக்கி நான் சர்க்கரை பொங்கல் பொங்கலை, கொழுக்கட்டை இது மாதிரியான பதார்த்தங்கள் வச்சு சாமி கும்பிட்டதுனால 3 நாள் வச்சுக்கலாம், 5 நாள் வச்சுக்கலாம். நான் எப்போதுமே 3 நாள் வச்சுருப்பேன். இன்றைக்கி இது மாதிரியான பலகாரங்களை செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ருவோம். நாளைக்கு சர்க்கரை பொங்கல், அவருக்கு பிடித்த லட்டு அது வச்சு சாமி கும்பிடலாம். மறுநாள் இப்படி 3 நாள் இதே போல் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு களிமண் பிள்ளையாராக இருந்தாக்கா நீர்நிலைகளில் கொண்டு கரைக்கலாம். ஃபோட்டோவாக இருந்தாக்கா அதுக்கு பிறகு எடுத்து நம்ம எப்போதும் வைக்கிற இடத்துல வச்சு வழிபடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸு நிறைய போட்டுட்ருக்கேன், போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டியாச்சு. 1,04,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.